ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து தங்க விலை வந்து யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் காரணமாக கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வந்து கம்மியாக இருக்குது, என்ன ரீசனால் கம்மியாக இருக்குது, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்ம எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவிர உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு $1,900 வரைக்கும் வந்து கோல்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு $10 கம்மியாகி கிட்டத்தட்ட வந்து $80-90 வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட $25 வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ். ஸோ வந்து டாலரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து DXY வந்து 94 பாயிண்ட்ஸில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து 0.48% இன்றைக்கி மட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து DXY இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸோட கரன்சி வேல்யூ எல்லாமே வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு. ஸோ என்னென்ன கண்ட்ரியோட கரன்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து பிரிட்டன் GBP வந்து பார்த்தீங்கன்னா -0.9% வந்து போயிட்டு இருக்கு. யூரோ வந்து பார்த்தீங்கன்னா -0.4% வந்து கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ஆஸ்திரேலியன் டாலர் வந்து பார்த்திங்கன்னா -1% போயிட்டு இருக்கு. சைனீஸ் யுவான் வந்து பார்த்திங்கன்னா -0.4% வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரிஸோட கரன்சி வேல்யூ எல்லாம் கம்மியானதுக்கு ரீசன் வந்து எந்த ஒரு எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எக்கனாமிக் டேட்டா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ சைனாவோட எக்கனாமிக் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்துச்சு. பட் ஸ்டில் வந்து இந்த கரன்சிஸ்லாம் வந்து வீக்கன் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான். ஸோ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா பிடன் தான் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. அது வந்து பெரிதளவு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து ட்ரம்ப் வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ்லாம் வந்து லீடில் இருக்கிறார். ஸோ ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 9 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்டில் வந்து ட்ரம்ப் தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7 ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா, அப்புறம் ஜார்ஜியா, மிச்சிகன், நார்த் கேரோலினா, டெக்சாஸ், பென்சில்வேனியா, அதுக்கப்புறம் வந்து விஸ்கான்சின். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ட்ரம்ப் வந்து லீடிங்கில் இருக்கனால வந்து எக்கனாமி வந்து கொஞ்சம் வந்து ட்விஸ்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு பயப்படுறாங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து இந்த கோல்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸில் வந்து செல் ஆஃப் நடக்கிறதா வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது யூரோ அண்ட் GBP மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூரோப்பியன் செஷன் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த மார்க்கெட் அன்சர்டனிட்டி ரீசன்ஸ் தான். ஸோ வந்து எப்படி வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை வச்சு வந்து பிரசிடென்ட் ஸ்பீச் இருக்கும், ஸோ அதனோட அடிப்படையில் இன்வெஸ்டர்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி முழுமையாகவே வந்து மார்க்கெட் வந்து தீர்மானிக்கப்படும். ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக நம்ம வெயிட் பண்ணுற எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து யூரோட PMI, அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து வர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் ரிப்போர்ட் வர வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிப்போர்ட். ஸோ இத்தனை ரிப்போர்ட்டும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் வந்து மெயினாக இந்த டேட்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் வந்து தங்க விலை வந்து சேஞ்சஸ் வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம ஜென்ரலாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் வந்து நல்லாவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன் இன்றைக்கி காலையில் கூட பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்கோனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்கோனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து DXYக்கு தான் வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது வந்து தங்கத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவான ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஸோ எப்படி வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன் அதுக்கப்புறம் வந்து US ட்ரேடிங் செஷன் வந்து கோல்ட் ப்ரைஸ் மாறுது அப்படின்றது வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.